இப்பேரவையில் அனல் பறக்கு விவாதம் நடைபெறக்கூடிய நேரத்தில் கருத்து மோதல்களை எதிர்கொண்டு கட்சி வேறுபாடுகள் வெளிப்படுகையில் தன்னுடைய அனுபவத்தாலும் அபார நினைவாற்றாலும் அமைதிப்படுத்தக்கூடியவர் பேரவையினுடைய மூத்த உறுப்பினர், அவை முன்னவர், என்னுடைய ஆரியர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள். அவர் தற்போது இடுப்பு எலும்பு முறிவு ஏற்பட்டு அறுவை சிகிச்சை செய்து கொண்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் விரைந்து உடல்நலம் பெற்று வர வேண்டும் என்று விரும்புகிறேன். அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகள். பாராட்டக்கூடிய வகையிலே பணியாற்றும் அரசு தலைமை கொறடா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். மக்கள் பணியானாலும் சரி, வருகின்ற தேர்தல் பணிகளானாலும் சரி, எண்ணில் ஒரு பாதியாய் இயக்கத்தின் வளர்ச்சிக்கும் ஆட்சியின் சிறப்பிற்கும் உறுதுணையாக நிற்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், நன்றிகள். முக்கியமாக பல்வேறு திட்டங்களை நாங்கள் உருவாக்கினாலும் அவை சிந்தாமல் சிதறாமல் மக்களிடம் சென்றடைவதற்கு முழு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். குறைகளை சொல்பவர்கள் நம் முன்னேற்றத்திற்கு சிறகுகளை தரக்கூடியவர்கள் என்று எண்ணி செயலாற்றக்கூடியவன் நான். அரசுக்கு தக்க யோசனைகளை கூறுவதிலும் குறைகளை சுட்டிக்காட்டுவதிலும் கண்ணியமான முறையை கடைபிடித்து ஒத்துழைப்பு நல்கிய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைக்கு வரவில்லை. இருந்தாலும் அவர்களுக்கும் மற்றும் உள்ள கட்சி தலைவர்களுக்கும் எங்கள் சாதனைகளுக்கெல்லாம் தோளோடு தோல் என்ற தோழமை கட்சி தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று இல்லாமல் அன்போடும் பாசத்தோடும் என்றென்றும் என்னிடத்திலே உரிமையோடு அன்பு காட்டி வரும் மாண்புமிகு உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 16வது சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரோடு முதலமைச்சர் என்ற முறையில் இணைந்து பணியாற்றும் வாய்ப்பு பெற்றமைக்காக நான் பெருமிதம் அடைகிறேன். இந்த அரசு சிறப்பாக செயல்படுவதற்கு அனைத்து வகைகளிலும் துணை நின்ற தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அனைத்து துறை செயலாளர்களுக்கும் காவல்துறை அலுவலர்களுக்கும் அடுத்த நிலையில் உள்ள அதிகாரிகளுக்கும் மற்றும் அலுவலர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் உரித்தாக்குகிறேன். ஒவ்வொரு துறையிலும் இருந்து வருகிற கோப்புகளை எனக்கு சமர்ப்பித்து அனுமதி பெற்று அத்திட்டங்களை கண்காணிக்கும் என்னுடைய செயலாளர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பேரவை மிக சிறப்பாக நடைபெற கடந்த 5 ஆண்டுகளாக பாராட்டக்கூடிய வகையில் பணியாற்றும் நம்முடைய பேரவை முதன்மை செயலாளர் அவர்களுக்கும் பேரவையினுடைய அலுவலர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவையினுடைய செய்திகளை உடனுக்குடன் வெளியிட்டு உறுப்பினரை உற்சாகப்படுத்தி இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் நான் நினைவு கூற வேண்டியவர்கள், இந்த பேரவைக்கு நாம் எல்லோரோடும் தேர்ந்தெடுக்கப்பட்டு நம்முடன் பணியாற்றிய மாண்புமிகு உறுப்பினர்கள் 5 பேர் மறைவேதி விட்டார்கள். தம்பி திருமகன் ஈவேரா, விழுப்புரம் திரு புகழேந்தி, சகோதரர் திரு EVK இளங்கோவன், திரு அமுல் கந்தசாமி, திரு பொன்னுசாமி ஆகியோரையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அவர்கள் ஆற்றிய பணிகளுக்காக என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.